என்கிட்ட காமனா பார்த்துட்டு சில கேள்விகள் வரத உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் இந்த வீடியோல. டாக்டர், எங்க அப்பாவுக்கு வந்து கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தா, ஒருத்தர் சர்ஜரி பண்ணணும்னு சொல்றாங்க, ஒருத்தர் ரேடியேஷன் குடுக்கணும்னு சொல்றாங்க. டாக்டர், எங்க அம்மாவுக்கு கேன்சர் மார்பகத்துல இருந்துச்சு. ஒருத்தவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கட்டிய மட்டும் எடுக்கலாம்னு சொல்றாங்க. ஒருத்தவங்க மார்பகத்த முழுசா எடுக்கணுங்கிறாங்க. டாக்டர், எங்க பெரியம்மாக்கு வந்துட்டு கர்ப்பப்பை வாயில கட்டி இருக்கு. அது ஒருத்தர் ரேடியேஷன் குடுக்கணும்னு சொல்றாங்க, ஒருத்தர் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்றாரு. டாக்டர், எங்க அப்பாவுக்கு வந்து லங் கேன்சர் இருக்கு. அது வந்து பக்கத்துல இருக்க எலும்புக்கும் பரவி இருக்கு. ஒரு டாக்டர் வந்து பார்த்தா குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு டாக்டர் ஸ்டேஜ் 4 குணப்படுத்துறது கஷ்டம்னு சொல்றாரு. டாக்டர், எங்க அப்பாவுக்கு வந்துட்டு மலக்குடல்ல கேன்சர் இருக்கு. அதை வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணிடலாம்னு ஒரு டாக்டர் சொல்றாரு. ஒரு டாக்டர் வந்து கீமோ கொடுத்து ரேடியேஷன் கொடுத்து குறைச்சிட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்றாரு. டாக்டர், எங்க அப்பாவுக்கு வந்து மூளையில கட்டி இருக்கு. அதுக்கு வந்து கட்டியை வந்து பயாப்சி பண்ண வேணாம், கட்டியை வந்து டைரக்டா ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடலாம் அப்படி ஒரு டாக்டர் சொல்றாங்க. ஒரு டாக்டர் பயாப்சி எடுத்து பார்த்துட்டு பெட் ஸ்கேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. டாக்டர், எங்க அப்பாவுக்கு வந்து ஸ்டேஜ் 4 4-5 இடத்துக்கு பரவிருச்சு. ஒரு டாக்டர் கீமோ கொடுத்து பார்க்கலான்னு சொல்றாங்க. இன்னொரு டாக்டர் வந்து இல்லைங்க, முத்தின ஸ்டேஜ் ஆயிடுச்சு, ட்ரீட்மெண்ட் பண்ணா ஒன்றும் யூஸ் இல்லை, அதனால வீட்டில் வச்சு பார்த்துங்கன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பல கேள்விகள் என்கிட்ட வருது. இதெல்லாம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் கடந்து வந்த பல கேள்விகளில் சில கேள்விகள். இந்த மாதிரி பல கேள்விகள் உங்கள் மனசுல இருக்கலாம். ஸோ இந்த கேள்வி எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட் மந்த் டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 31 வரலையும் நம்மளோட கிளினிக் அட்ரஸ் நான் கடைசியில் கொடுத்துருக்கேன். அண்ணாமலை கேன்சர் சென்டர் திருவான்மியூரில் இருக்குது. அதில் உங்களுக்காக இந்த கேள்வி இருக்கிற மக்கள் எல்லாத்துக்காகவும் அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக நான் ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுக்கலான்னு இருக்கேன். ஒரு நாளைக்கு 5லேருந்து 10 பேர். ஏன்னா இதுக்கு மேலே நான் சொன்னேன்னா ஃபாஸ்ட்டாக பார்க்குற மாதிரி இருக்கும், உங்களுக்கான கேள்விக்கான பதிலும் கிடையாது. ஸோ ஒரு நாளைக்கு 5லேருந்து 10 பேருக்கு ஃப்ரீ கன்சல்டேஷன் டிசம்பர் 1லேருந்து 31 வரலையும். ஸோ கேன்சர் பற்றியான பல கேள்வி இருக்கிற எல்லாருக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்கும் என்னோட அன்பான வேண்டுகோள். இது கேன்சர் பற்றியான அவேர்னஸ் இல்லாதவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கேன்சர் பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறவங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். கேன்சர்னு தெரிஞ்சு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாத மக்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். அவங்கள எப்படி கைட் பண்ணணும், எப்படி இது பண்ணணும், எங்கள் இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் நீங்கள் அப்படின்னு கம்பல் பண்ணுறதுக்கான இது கிடையாது. இட் இஸ் அன் அவேர்னஸ் வீடியோ. டிசம்பர் 1லேருந்து 31 வரலையும் மறந்துடாதீங்க. ஒரு நாளைக்கு 5லேருந்து 10 பேருக்கு மட்டும்தான். தேங்க்யூ.